வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் இயேசுவோடு கூட 2 பேர் ஒரு மலைக்கு போகிறாங்க. எந்த மலைக்கு போகிறாங்க சொல்ல முடியுமா? பொதுவாக ஊழியருங்க இது என்ன மலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, மறுரூபமாக்கப்பட்டதுனால மறுரூப மலை அப்படின்னு சொல்வது உண்டு. சரி, இயேசு தன்னோட 2 பேரை தனித்திருக்கும்படி அழைத்து கொண்டு போகிறார். எதற்கு அழைச்சின்னு போயிருப்பாரு? ப்ரேயர் பண்ண. இந்த பக்கம் ஜெபம் பண்ண. தமிழில் அதே தான். ஓகே, தனித்திருக்கும்படி போகிறார் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ண வரும். அது எப்படிப்பட்ட மலை? சின்ன மலையா உயர்ந்த மலையா? என்னம்மா? உயர்ந்த மலை. சரி, ஓகே. யாரை கூட்டி கொண்டு போனார்? யார் அந்த 2 பேர்? சீஷர்கள். சீஷர் பேரு பேதுரு, யோவான். சரி, யோவானோட அப்பா பேர் தெரியுங்களா? செபதேயின் குமாரர்கள் 2 பேர். யார் யாரு? யாக்கோபு, யோவான். இவங்க அண்ணன் தம்பிங்க பேர் பேதுரு, அந்திரேயா. சகோதரிக்கு ஒரு கை தட்டுங்களேன். இப்போ இயேசு மலை மீது கூட்டிக்கிட்டு போறாரு. அந்த மலைக்கு பேர் எதுவும் கொடுக்கல. எதற்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு வேலை ஜெபம் பண்ண போயிருக்கலாம். ஆனால் இங்கே வசனத்தில் எதுவும் குறிப்பிடல, எதுவும் தெளிவாக சொல்லலை. சரி, கூட்டிட்டு போயிட்டார். அதன் பிற்பாடு அவர்களுக்கு முன்பாக என்ன ஆகிறாராம் பாருங்களேன்? மறுரூபம். அப்படின்னா என்னங்க? பிரசன்னத்தினால. ஓகே, இந்த பக்கம் மறுரூபம். மறுரூபத்தை பற்றி வேற எங்கன்னா சொல்கிறாங்களா? நீங்கள்லாம் ஒரு சின்ன பொழுதிலே இமை பொழுதில் என்ன பண்ணுவீங்க? மறுரூபாவீங்க அப்படின்னு பைபிளில் பவுலார் சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. மறுரூபத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வேற எங்கேயும் தேட தேவையில்லை. அங்கேயே இருக்குது பாருங்களேன். முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். இப்போ உங்கள் முகம்லாம் கூட கொஞ்சம் சூரியனை போல பிரகாசிக்கும். ஆமென். அப்புறம் வஸ்திரம் எப்படி இருக்குமா? வெண்மையாக இருக்கும். அப்போ மறுரூபத்தில் நடக்கிற 2 விஷயம். ஒன்று, முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. இப்போ யாரோட முகம் அங்கே சூரியனை போல பிரகாசித்தது? இப்போ ஏசு என்ன பண்ணுறாருன்னா, ப்ராக்டிக்கலாகவே நான் மறிக்க போகிறேன், அதற்கு முன்னாடி நான் எப்படி மறுரூபம் ஆகிறேன்னு சொல்லி ஒரு செயலை அங்கே முன்னாடி அவங்களுக்கு காட்டுறார். இதெல்லாம் செஞ்சுட்டு வசனத்தை கீழே படிச்சிங்கன்னா, இது யாருக்கும் சொல்லாதீங்க. என்ன சொல்கிறாருங்க? ஓகே, அப்போ எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? ஓகே, எத்தனை நாள் போனாங்க? யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம்? அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டார். அவருக்கு 90 மார்க் கொடுக்குறேன். எவ்வளோங்க? 90 மார்க். எத்தனாவது நாள் போனார்? பைபிளில் 1 குறைய 40 அடி அப்படின்னா எத்தனை அடி? 39. கரெக்ட். எத்தனை நாள் போனார்? 6 நாளைக்கு பின்பு எத்தனை நாள் வருங்க? 7ஆம் நாளுங்க. 7 என்பது வேதாகமத்திலே பரிபூரணத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து பரிபூரணர். ஆமென். அவர் எது செஞ்சாலும் ஒரு முழுமை இருக்குங்க. அறகுறையா செய்ய மாட்டார். உன்னையும் என்ன போல எப்படி இல்லை? அறகுறையா செய்ய மாட்டார். எது செஞ்சாலும் ஒரு முழுமை இருக்கும். ரைட். இப்போ மறுரூபம் ஆயாச்சு. இப்போ பாருங்க, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். என்ன நம்பவே முடியல. கீழே இருந்த 2 பேரை கூட்டின்னு போயிட்டாரு. ஏசு நிற்கிறாரு, மலையில் இப்படி நிற்கிறாரு. அங்கே 2 பேர் நிற்கிறாங்க, இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு மோசேவும் எலியாவும் பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அது சாத்தியமா? 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 எப்படி? அங்கே சொல்லி இருக்குதுங்க. அது சொல்லிட்டா சாத்தியம் தாங்க. வேதாகமும் பொய் சொல்லாது. சரி, இவங்க 2 பேர் மாம்சத்தில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் சாகாத இருக்கிறாங்க. மோசே வந்திருக்கிறார்.
இந்த பக்கம் எலியாவும் வந்திருக்கிறாங்க, இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க? பேதுருவும் இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. 2 பேர் செத்து போனவங்க, 2 பேர் சாகாத இருக்கிறவங்க. இவங்க எப்படி வந்திருப்பாங்க? நான் அப்படித்தான் ஒரு சர்ச்சில் கேட்டேன். அது அவங்கள கேட்டதான் தெரியும். எப்படி வந்திருப்பாங்க? அதுக்கும் பைபிளில் வசனம் இருக்குது. எப்படி வந்தாங்க? அவங்க உண்மையிலே இருந்தாங்களா? இந்த ஸ்டோரி, இந்த சம்பவம் அப்படியே இன்னொரு பகுதியில் அழகாக தெளிவாக இருக்குது ஆன்சர். சரிங்க, வந்துட்டாங்கல்ல. அடுத்தது பாருங்களேன். அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். வந்து நிற்கிறதும் இல்லாத ஏதோ பேசுகிறாங்களா? என்ன பேசியிருப்பாங்க? என்ன பேசியிருப்பாங்க? எதை குறித்து பேசியிருப்பாங்க? தோராயமா சொல்லுங்களேன். பின்னாடி ஐயா அந்த பக்கம் பரலோகத்தை குறித்து ஐயாவுக்கு ஒரு 80 மார்க் கொடுத்துட்டுங்க. கிட்ட வந்துட்டார். பரலோகத்தை குறித்து ஓகே. வேற என்ன பேசியிருக்கலாம்? பிதாவினுடைய சித்தத்தை அக்காவுக்கு 50 மார்க். இந்த பக்கம் யாராச்சும் 100? சூப்பர் அண்ணே. அண்ணே 100ண்ணே. அப்போ கூட 99 தானே. கிட்ட வந்துட்டீங்க. அண்ணன் ஒரு கை தட்டுங்களேன். ஏதோ ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க. நானா அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. பைபிள்லேருந்து எனக்கு நான் ரெஃபரன்ஸ் காட்டணும். என்ன சொல்லியிருக்குது, என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம சிந்தனை ஓட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ஓடணும். நம்ம சிந்திக்கிற கிறிஸ்தவங்களாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் நம்ம பேசுகிற கிறிஸ்தவங்களாக மாறணும். ஆமே. எவ்வளோ நாளுக்கு நான் கேட்டுட்ருப்பேன், எவ்வளோ நாளுங்க கேட்டுகிட்டே இருப்பேன். நான் பேசுகிற நபர்களாக மாறணும். ஆண்டவர் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கிறார். என்ன ஐடென்டிட்டி, என்ன அடையாளம் எனக்கு கொடுத்துருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். உனக்கும் எனக்கும் சரி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்களேன், சீஷர்கள் 1 வருட காலமாய் தங்கினதுனால, கிறிஸ்துவை பிரதிபலித்ததுனால, அங்கே அந்த ஊரில் அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? சீஷருக்கு என்ன பேர் வச்சாங்க? கிறிஸ்துவர்கள். யார் பேர் வச்சது? ஊரில் இருக்கிறவங்க வச்சாங்க. அவங்களே வச்சுக்கல. அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்துவை போலவே இருக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பேர் வச்சாங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உனக்கும் எனக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறார். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள். படிச்சிடலாமா? என்ன பேர் வச்சிருக்கிறார்? இன்னைக்குல நம்ம பேரை மாற்றிக்கலாமா? ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, சீஷர்கள் தான் கிறிஸ்துவர்கள் என்று பெயர் பெற்றார்களே தவிர கிறிஸ்துவர்கள் எல்லாரும் சீஷர்கள் அல்ல. அப்படின்னா அப்பா சொல்கிறத செய்கிறவங்களுக்கு தான் அந்த பேர். வெறும் பேரை வச்சுக்கிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ உனக்கு எனக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார்? மத்தேயு 28:19 வாசிக்கலாம் பாருங்களேன். என்ன பேர் பாருங்களேன். ஆகையால் புறப்பட்டு போய் யாரனா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? என்னங்க பேர் வைக்கணும்? யாரனா இருக்கட்டுங்க. ஆரம்பத்தில் சீஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா லேர்னர், கற்றுக்கொள்ளக்கூடியவன். சீஷன் என்பவன் மாணவன் என்று பொருள். சீஷன் என்பவன் யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? குருவினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் அந்த குரு? இயேசு எனது குருவானால் நான் அவருடைய சீஷன். உனக்கு எனக்கும் பேர் வச்சிருக்கிறது என்னங்க? சீஷர்கள். ஆரம்பத்தில் நம்ம எல்லாமே ஸ்டூடெண்ட்டுங்க. ஸ்கூலில் +2 முடித்த பிறகு தான் டாக்டர், என்ஜினியர், டீச்சர்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுபோல் அப்பா கிட்ட நம்ம கற்றுக்கிறவங்களா இருக்கிறதுனால அப்பா ஒரு பேர் வைக்கிறார், என்கிட்ட கற்றுக்கப்பா. 2வது கற்றுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கற்று கொடுக்கணும். கற்றுக்கோ. நடுவில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. ரொம்ப அழகாக வந்துக்குது பாருங்களேன். கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். நடுவில்
இது கிறிஸ்தவர்கள் செய்வார்கள். இந்த விஷயத்தை சீஷன் என்ன பண்ணுவான்னா, கற்றுக்குவான், கை கொள்ளுவான். ஆமென். நம்ம கை கொள்ளுகிற சீஷர்களாக இருக்கணும். கற்றுக் கொடுக்குற கிறிஸ்தவங்க வேண்டாங்க. இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. சரி, இங்கே வரலாம் பாருங்களேன். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். எத்தனை கூடாரமா? யாருக்கு கூடாரம் போடுற சொன்னா? இயேசுவுக்கு, எலியாவுக்கு. ஓகே, இவன் எந்த கூடாரத்தில் தங்கியிருப்பான்? இவன் எந்த கூடாரத்தில் தங்கியிருப்பான்? 3 கூடாரம் சொல்லிட்டான். இன்னும் சொல்ல போனால் பிதாவுக்கு ஒன்று போட்டான், குமாரனுக்கு ஒன்று போட்டான், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒன்று போட்டான். இப்போ நான் கேட்குறேன், ஏசப்பா சொல்கிறத நான் கேட்கணுமா அல்லது ஏசப்பாவுக்கு நான் ஐடியா கொடுக்கணுமா? இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? எல்லாம் உல்டாவாக நடக்குது பாருங்க. சீஷன் என்னவன் குருவுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறான். என்னப்பா நடக்குதுங்க? புரியலையே. பார்க்கலாம், அடுத்தது பாருங்க. அதுவும் சொல்கிறான், இங்கே இருக்கிறது நல்லது. எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது நல்லது, கூடாரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். என்ன சவுண்டு வருது? அப்புறம் இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த விஷயம் என்ன சொல்ல வருது? நானே சொல்லிட்டுங்களா? ஆமான்னு என்ன சொல்லுவீங்களா? அதாவது நீங்கள் பேசாதப்பா. சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் பேசாத, அவர் சொல்கிறத கேட்டுங்கன்னா அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறீங்களாப்பா. அதுக்கு ஒன்று நான் உங்களை என்ன பண்ணல, கூட்டிகிட்டு வரல. நான் என்னென்னா பேசணுமோ மொத்தையும் அவர்கிட்ட நான் கொடுத்துட்ருக்கிறேன். அவர் பேசுகிறத கேளுங்க, அவர் சொல்கிறத செவி கொடுங்க. செவி கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? காது கொடுத்து அதோட நிறுத்திக்கிறதா? உள்வாங்கி அதன்படியே செய்கிறது. ஓகே, பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன். சரி, இப்படி சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ சில கேள்விகளை கேட்கலாம் நம்ம. இயேசுவுக்கு இவன் அதிகாரமாய் சொன்னானா இல்லை அன்பாய் சொன்னானா? பைபிள் இருக்குது, பார்த்தே எக்ஸாம் எழுதலாம், நீங்கள் பார்த்தே சொல்லலாம். என்னங்கண்ணே? அன்பா தான். எப்படிங்க அன்பா சொல்லியிருப்பாங்க? சிஸ்டருக்கு ஒரு கை தட்டுங்களே. அந்த சென்டென்ஸ் என்ன அண்டர்லைன் பண்ணுங்க. உமக்கு விருப்பம்தான் நம்ம இங்கே இருக்கலாம். அடுத்த கேள்வி, இவன் நல்ல விஷயத்தை பேசுறானா கெட்ட விஷயத்தை பேசுறானா? இங்கேயே தங்கலாம்ப்பா. நல்லதா கெட்டதா? என்ன சொல்றதுனே தெரியலையே. பாருங்க எவ்வளோ யோசிக்குது. 5 வசனம் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுறோம் பாருங்க. நல்லதை சொல்லியிருப்பாரா கெட்டது சொல்லியிருப்பாரா? எப்படிங்க? ஓகே, நல்லது சொன்னவங்கலாம் அப்படியே மனசுக்குள்ளே கை தூக்கிங்க, ஏன்னா தோத்து போறீங்க. சரி, பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன், இன்னொரு கேள்வி கேட்கறதுனால இந்த கேள்வி நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்களேன், மலை மேலே தங்கறதுக்காக வந்தார் ஏசு. மலை மேலே தங்கறதுக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? மரிப்பதற்காகவே வந்தார். பேதுருக்கு காடோட பிளான் தெரிலங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதனால்தான் பேதுரு என்ன சொல்கிறான், வேண்டாப்பா நம்ம இங்கேயே தங்கிடலாம். ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்குது. நானும் என்ன பண்ணுவேன்,
நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு போய் சொல்கிறார், அப்பா உங்களுக்கு இது நடக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஏன்பா எனக்கு தடையாக இருக்கிற, அப்பாலே போ. அப்போது அவருடைய திட்டத்திற்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னங்க பேர், சாத்தான். என்னங்க பேர், சாத்தான். 2 தான் உலகத்தில். ஒன்று இந்த பக்கம் சாத்தான்னா, அந்த பக்கம் யார் இருக்கிறோம், ஏசப்பா இருப்பார். இந்த பக்கம் நல்லவன்னா அந்த பக்கம் யார் இருக்கணும், கெட்டவன். இந்த பக்கம் அக்கிரமம்னா அந்த பக்கம் யார் இருக்கணும், கிரமம். நீதின்னு அந்த பக்கம் 2 தான். அதுக்கு தான் சொல்றாரு, 2 இடத்துல இருக்காத, அனலுமின்றி அப்படி இருக்காதீங்க. ஒன்னே ஒன்று பிடிச்சிக்கும். உங்களுக்கு எங்க இடனே இல்லையே. நல்லவனுக்கு பரலோகத்தில் வச்சிருக்கிறேன், கெட்டவனுக்கு எங்க வச்சிருக்கிறேன், பாதாளத்தில் வச்சிருக்கிறேன். நீங்க 2த்துல இருக்கிறீங்களே, வேஷதாரியாவே தெரியுறீங்களாப்பா, உங்களுக்கான இடமே இல்லை, வாந்தி பண்ணி போடுவேன். என்ன பண்றாரா, தமிழ் பைபிளில் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு இருக்குது. தெலுங்கு யாரா படிப்பீங்களா, தெலுங்குல எப்படி திரும்ப இருக்கு, துப்பி விடுவேன். நாங்கள் விளையாட்டா பேசுகிறது, தமிழ்காரர்களை வாந்தி பண்ணுகிறார், தெலுங்குக்காரர்களை காரி துப்பி விடுவார். பாஸ்டர்களுக்கு பெரிய சண்டே வந்துடுச்சு. அவங்க வட்டார வழக்கில் அந்த மாதிரி சொற்களை போட்டு எழுதியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது நீங்கள் சொல்லுங்க, பேதுரு ஏங்க ஒரு முந்திரி கொட்டை மாதிரி இயேசுவை வேண்டான்றான்? ஏதோ ஒரு விஷயம் உள்ளே வச்சிருக்கிறாங்களே. என்ன வச்சுருப்பாங்க? சரி, ஆக மொத்தத்தில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? 8:30க்கு முடிச்சிடுறேன். ஒரு சபையில் கேட்டேன், எவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம்னா எடுத்துங்க, நாங்கள் 10 நிமிஷம் தான் உட்காருவோம். ஓகே. இப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிறது. அப்போது இந்த வசனம் ஜோடி இல்லாமல் இருக்காது. ஜோடின்னு என்னங்க, ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, வசனம் மேலே பார்க்கணும், இல்லை கீழே பார்க்கணும், இல்லைன்னா அந்த அதிகாரத்தில் பார்க்கணும். அங்கேயும் கிடைக்கலன்னா வேற எங்கேனா பார்க்கணும். அப்போ வேறு இடத்துல ஒரு சம்பவத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மறைக்கப்பட்ட விஷயங்களை அங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு புறம் இருக்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்களேன். மறுரூபமாயிட்டார், ரைட். மோசியாவும் எலியாவும் என்ன பேசியிருப்பாங்க? அண்ணன் சொன்னாங்க உயிர் தெழுதலை குறித்து. உங்களுக்கு என்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், யார் கண்டுபிடிக்கிறீங்க பார்க்கலாம். இப்போது 18ஆம் தேதி ஒரு விஷயம் நம்ம என்னங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க, மரணத்தை குறித்து. இப்போ சொல்லுங்க, இயேசு கிட்ட வந்துட்டு அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க, நீங்கள் இந்த நாளில் நீங்கள் மரிக்க போகிறீங்க அப்படின்னு. அந்த மரணத்தை குறித்து பேசுகின்ற போது பேதுருக்கு ஒரு துக்கம் வந்துடுச்சு. ஆண்டவரே வேணாப்பா, கீழே போனால் கொன்றுவானுங்க, கீழே போனால், அதனால் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம்பா. இப்போ தெரியுதுங்களா கூடாரம், கீழே போகக்கூடாது ஆண்டவரே. இப்போ சொல்லுங்கள், ஏன் அப்படி சொல்கிறாரு? இப்போ இது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஓகே. அந்த ஆளு கெட்ட மனசு வச்சுன்னு சொல்லலைங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என் கூட ஒர்க் பண்ணுறாங்க, என்னோடு கூட ஒர்க் பண்ணுறாங்க ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ இருக்கிறாங்க. நிறையா கஷ்டம், நிறைய கடை வாங்கிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தினமும் வேதனையாக இருக்குது, கடன்காரன் என் வீட்டாண்டு வரான், நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணலான்னா குடும்பமாய் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. ஒன்று பக்கத்தில் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, இந்த பக்கம் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் நான் இருந்தால் அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க? அண்ணே அப்படி நடக்கக்கூடாதுண்ணே, அக்கா அப்படி நடக்கக்கூடாது, ஆண்டவர் ஒத்துருக்கிறாரு, அவரை நம்புங்க, நாளைக்கு ஆண்டவர் எதானா மாற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் சொல்லுவாங்க. அந்த நல்ல எண்ணம் தாங்க பேதுருக்கு. அப்பா உங்களுக்கு மரணம் வரக்கூடாதுப்பா, கீழே போனால் கொன்றுவனுங்கப்பா, நம்ம இங்கேயே இந்த கூடாரம் போட்டு தங்கிக்கலாம்ப்பா சொல்லி அந்த நல்ல மனசில் சொல்கிறார். அவருக்கு பேதுருக்கு ஒன்றும் தெரியல. இதெல்லாம் தூக்க கலக்கத்திலேயே நடக்குதான். எப்படி? ஏன்னா இவங்க எங்கே போனாங்க? தரையிலேருந்து எங்கே போனாங்க? அப்பா தூங்க மாட்டார்,
மாமலா எப்பவுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கிடுவாங்க. ஏன்னா இவங்க மாம்சீகம். முன்னாடி என்ன தரிசனே தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களை கொலை பண்ண சொன்னால் நீங்கள் தூங்குவீங்க? ஐயோ போயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவான், திட்டிடுவான். அந்த மாதிரி பைபிளில் ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க? ஆபிரகாம். அந்த வார்த்தையை மாற்றிட்டேன். பலியாக ஒப்பு கொடுக்குறாரு, தான் புள்ள சாக போகிறான். அப்பா தூங்கியிருப்பாரு, எத்தனை கிலோமீட்டர்னாலையும் தூங்கியிருக்க மாட்டார். தரிசனம் அப்பேற்பட்ட தரிசனம். ஏசப்பாக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியும், தான் மறிக்க போகிறோன்னு தெரியுது. மேலே ஜெபம் பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போயிருக்கிறார். அவருக்கு தூக்கம் இல்லை. கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாமலா தூங்கிட்டாங்க. தூக்கத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரியலையாம். சரி, அது கூட இருக்கட்டுங்க, அது கூட இருக்கட்டும். அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. எலியாவும் மோசேயும், இதில் யார் செத்தது யார் சாகாத இருக்கிறது சொல்லுங்களேன். எலியா சாகல, மோசே. அப்போ எப்படி வந்திருப்பாங்க? ஆல்ரெடி, அண்ணனுக்கு ஒரு கை தட்டுங்களே, ஆல்ரெடி அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குதா வசனம். இயேசுவை தவிர பரலோகத்தில் ஏறினவரும் அண்ணந்து தப்பு ஆன்சர். அப்பாவை தவிர ஏறந்து இல்லை, யாரும் இறங்குறது இல்லை. அப்பா தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும், அப்பா தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும். அதனால் அப்போ இவங்க எங்கிருந்து வந்திருப்பாங்க? பாரடைஸ். சூப்பர். அது எங்க இருக்கு? ஒன்று சொல்லலாம், பரலோகத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லிக்கலாம். அங்கே இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? பாரடைஸ். என்னங்க அதுக்கு பேர்? பாரடைஸ்க்கு இளைப்பாறுதல். ரைட், ஓகே. இப்போ அங்கேருந்து வந்தாங்க. எப்படி வந்திருப்பாங்க இவங்க? என்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க? காலைல பஸ். நான் கெஞ்சுறேன், அண்ணா இங்கே விட்டுரு, நான் அந்த ரவுண்டெல்லாம் நான் முடியாதுன்னு அங்கே கொண்டு போயிட்டார். அண்ணா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுண்ணே, சர்ச்சுக்கு போனோம். இல்லை இல்லை நிற்காது சார். இப்போ நான் வந்த வெஹிக்கிள் ஒரு வாகனம், என்னுடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸு. இவங்க என்ன வாகனத்தில் வந்திருப்பாங்க? கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களேன் பார்க்கலாம். சரி, இயேசு மரித்து உயிர் தெழுந்து போனாருங்க. அவர் போகும்போது எதை மீது போனார்? அவரை எது எடுத்துக்கொண்டது? எது எடுத்துக்கொண்டது? மேகங்கள். எப்படி வருவார்? இவங்கள கூட மேகம் தாங்க கொண்டு வந்திருக்குது. இவங்கள கூட. சரி, இதில் ஒருத்தர் செத்து போனவர், ஒருத்தர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். யார் செத்து போனதுங்க? ஆனால் அவர் சரீரம் பொச்ச இடம் யாருக்கும் தெரியாது. அப்படின்னா அதில் ஒன்று எட்டுன்னு வந்திருக்கிறார் பாருங்களேன். அப்படின்னா இவங்க என்ன ஆயிருக்கிறாங்கன்னா மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுரூபம் உனக்கு என்னைக்கு கிடைக்குதோ நீங்கள் என்ன பண்ணலாம்? ட்ராவல் பண்ண முடியும். சரி, இவங்க எப்படி காணப்பட்டாங்கன்னா பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, மகிமையில் காணப்பட்டார்கள். என்னங்களா? மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பூலோகத்தில் கொடுக்குற மேனி கொடுக்கப்படலை. மகிமையில் வராங்க, மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. மேகம் அவர்களை கொண்டு வந்தது. மறுபடியும் மேகம் என்ன பண்ணிச்சு? மேலே கொண்டு போச்சு. இப்போது அடுத்த கோணத்தை மாற்றலாம். எப்படின்னா, இவ்வளோ விஷயம் நடக்குது, ஆண்டவர் எதனா பேசினாரு? கவனிச்சிங்களா? என்ன பண்ணியிருந்தாரு? கையை கட்டி நின்னதே பேசவே இல்லைங்க ஒரு வார்த்தை கூட. யார் யார் பேசுகிறாங்க? மேலேருந்து சவுண்டு கேட்குது. மேகம் பேசினதா அல்லது மேகத்திலிருந்து சத்தம் உண்டானதா? பிஷபையா சொல்லிட்டாங்க, பிதா பேசிட்டாரு. யார் பேசிட்டாரு? அவருக்கு கோவம் வந்திருக்குமா வந்திருக்காதா? இந்த எழுத்துல எனக்கு தெரில, நிச்சயமாக கோவம் வந்திருக்கும். டேய் அவர் சொல்கிறத கேளுங்கடான்னா நீங்கள் பேசினுக்கிறீங்க அப்படி கூட சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லியிருப்பாங்க, அமைதியாக கொஞ்சம் கேளுங்கப்பா
அப்படின்னு எழுத்துல அதனுடைய சுவாரஸ்யம் தெரிலங்க. ஆனால் ஒரு விஷயம், எல்லாத்தையும் நம்ம தலைவர் ஓரமாக நின்றுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. ஐயா வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறார். எனக்கு ஒரு பேர் வச்சிட்டார். நான் அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறேன். எங்க? அமெரிக்காலேருந்து. இவர் டீ எட்டுன்னு வர போகிற நேரத்தில் கீழேருந்து ஒருத்தர், ஐயா ஸ்தோத்திரம், என் சர்ச்சுக்கு வந்துரு. ஐயா என்ன சொல்லுவார்? ஏன்பா மீட்டிங் முடியட்டோம்பா, நானே உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அதுக்கு முன்னாடி ஏன் அர்ஜென்ட்டு படுற? இது நல்லதா? நானே உனக்கு கொடுக்குறேன் அவர் கார்டு, நான் உன் சர்ச்சுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்னதா ஓரத்தில் கொஞ்சம் கோவம் வருமா வராதா? இங்கே பாருங்க, அப்பா பேசினுக்கிறாரு, மேலே ஃபாதர் பேசினுக்கிறாரு, எதுவுமே கேட்காத மாதிரி அமைதியாக நின்றுட்டே இருக்கிறாருங்க. ஏன்னா இயேசு உன்னையும் என்னையும் போல அல்ல, முதிர்ச்சி அடைந்த தெய்வம். ஆமென். நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? ஓங்கி ஒரு அறை அரைச்சிட்டுப்பேன். எங்கள் அப்பா பேசினுக்கிறாரு, நடுவில் என்ன நீங்கள் பேசினுக்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அப்பா ஏன் கையை, ஏசப்பா ஏன் கையை கட்டிட்டு நிற்கிறாருன்னா, நல்லா கேட்டுங்க ராஜா, நான் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த சவுண்டை நீங்கள் கேட்கணும். ஆமே. நீ எப்பவுமே வந்துட்டா நீ தான் பேசினுக்கிற, நான் பேசுகிறத நீ கேட்கறது இல்லையே. நான் சூழல நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். உனக்கு ஒரு விஷயத்தை கூட்ட போகிறேன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுற? 100 வசனம் பேசிடுற, என்னை பேசவே விட மாட்ற. அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் நான் அவரோடு உறவு இருக்கிறதுனால எனக்கு உரிமை இருக்கிறது. உறவு இல்லையே உரிமையும் இல்லை. நான் தினமும் கேட்டு கேட்டு பழகிட்டேன். அதனால் நீங்களும் கேட்டு பழகி கொள்ளுங்க. தேவ சத்தம் கேட்கணும். இன்னொரு விஷயம் போகுது பாருங்களேன். ஏசப்பா அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு, மேலே சவுண்டு வந்துச்சு இல்லை பாருங்களேன். ஏசு கன்ஃபியூஸ் ஆனாரா? நாம் எதனா பேசியிருந்தேன்னா சொல்கிறோம், குழந்தை கடிச்சிருந்தேனா, டேய் கொண்டார் கம்னரா. ஆனால் ஏசு என்ன பண்ணுறாருன்னா கன்ஃபியூஸே ஆகலை. He did not get confused. அங்கேயும் சவுண்டு கேட்குறாரு, இவங்களும் ஐடியா கொடுத்துனுக்குறாங்க. ரெண்டாவது இந்த 2 பேர் பரிசுத்தவான்கள் வந்துக்கிறாங்க பாரு, அவங்களும் ஒரு விஷயம் சொல்லும். 3 ஆங்கிள்லேருந்து வருதுங்க, 3 ஆங்கிளும் அமைதியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு இன்னைக்கு உலகத்தில் 2 சத்தங்க, 3வது சத்தம் இல்லைங்க. ஒன்று தேவ சத்தம் என்று சொன்னால் இந்த பக்கம் என்ன இருக்கணும்? பிசாசின் சத்தம். 2 தான். உனக்குள்ள எனக்குள்ள என்ன சத்தம் கேட்குது? ஐயா நான் அந்த சத்தத்தை கேட்க விடுறது இல்லையா, நானே பேசி சாகாச்சிட்றியா, நானே பேசிட்டு இருப்பேன், நான் பேசவே விடுறதில்ல. இல்லை, உன்னை சுற்றி என்னை சுற்றிலும் தேவ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்கிறதுக்கு, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்கணுன்றாங்க. செவி கொடுக்கணுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வெறுமனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் என்பதை விட வேலைகளை செஞ்சுட்டு வந்து ஸ்தோத்திரம் சொல்கிறது தான் உண்மையான விசுவாசம், உண்மையான பக்தி. என் பிள்ளை இருக்கிறான், டெய்லி ஸ்கூலில் போய் ஒரு பொருளை திருடிட்டு வரான். அவன் திருந்தணும்னா என்ன பண்ணணும்? டெய்லி திருடிட்டு வந்துட்டு அப்பா அப்பான்னா அப்பா அப்பான்னு சொன்னான், திருந்துவானா? அப்பான்னு சொல்கிறத விட்டுட்டு அவன் என்ன பண்ணான்? திருட்ட முதல்ல விடணும். ஆகவே உனக்குள்ள என்ன சத்தம் கேட்குது, எனக்குள்ள என்ன சத்தம் கேட்குதுன்னு என்ன பண்ணோம்? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். சரி, மறுரூபமாகுதல் அப்படின்னு சொன்னால் என்னங்க?
அப்படின்னா பாருங்களேன், ரோமர் 12:2 வாசிக்கலாம். ஓகே 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 ஓகே. மறுரூபம் ஆகிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மறுரூபத்தில் என்ன இருக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இயேசுவோட முகம் சூரியனை போல பிரகாசித்தது. 2வது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. மறுரூபம் ஆனாதான் நீ என்ன பண்ண முடியும், இங்கிருந்து மேலவும் மேலேருந்து கீழே நீ என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பவுலார் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உயிரோடு இருக்கிற நீங்கள் எதில் மறுரூபம் வேணுமா? என்னங்க? மனம். இப்போ கிறிஸ்துவம் எதை பற்றியது? மதம் பற்றியதா? மார்க்கம் பற்றியதா? எதை பற்றி? மனம். எது மாறணும்? மனம். இன்னும் சொல்லனா வேற என்ன ஊரில் சொல்லுவாங்க பேர்? குணம். என்ன மாறணும்? குணம். பொண்ணை தேடுறீங்களா? எப்படி இருக்கணும் பொண்ணு? குணசாலி. அப்படின்னு என்ன சொல்றாங்க? ரிப்பண்ட் ஆயிருக்கணும், மனம் மாறி இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மனசை திருப்புப்பா, மனம் திரும்புங்கள். எப்படி அப்படின்னு சொன்னா கூட அது கொஞ்சம் விளங்கல. அது மனசு திருப்புப்பா, நான் இங்கே இருக்கிறேன், ஊரை பார்த்துட்டு இருக்கிற, உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற, அப்படியே கொஞ்சம் திருப்புப்பா, நான் இருக்கிறேன். மனம் திரும்புங்க. வேற மனம் திரும்பிட்டீங்கன்னா, மனசை திருப்பிட்டீங்கன்னா வேற எதையும் திருப்ப தேவையில்லை, மொத்தத்தில் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, மனம் என்ன பண்ணுமா? புதிதாகிறதுனால. புதுசுன்னா என்னங்க? ரெனிவல் பண்ணுங்கப்பா. ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கு, வேஷம் தரிக்கிற. வெளியே போனா ஒரு வேஷம், உள்ள வந்தா ஒரு வேஷம். எம்பிபிஎஸ் நீட்டு எழுதணும்னா ஒரு வேஷம். கிறிஸ்துங்களா? இல்லையே, சத்தியமா இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கிற மணியாகர் வந்தாருன்னா மாட்டிக்குவீங்க. எங்கள் அப்பா கொடுக்காத எந்த ஒரு படிப்பும் எனக்கு வேணாம். நீங்கள்லாம் மணியாகர்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, அவர் மோடிஜி கிட்ட பேசினுப்பார். அப்பா சட்டத்தையே மாற்றுவார். ஆமே. தாசில்தார்கிட்ட உட்காந்துருப்பீங்க, இல்லை என் பிள்ளைங்களுக்காக நான் மாற்றி கொடுப்பேன், தேசத்தில் ஒரு புரட்சி இருக்கும். அவர் யார்கிட்ட தான் பேசுவார்? சில்லற பசங்கிட்ட பேச மாட்டார், ராஜா கிட்ட தான் பேசுவார். அப்பா ஆமே. அதனால் வேஷம் தரிக்க வேணா. இங்கே வந்தோ ஒரு வேஷம், வெளியே போனா வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் அவரை மணியகர் ஆஃபீஸில் மறுதளிச்சா பரலோகத்தில் என்ன பண்ணுவார்? மறுதளிப்பார். நீங்கள் கொடுக்காத படிப்பு, நீங்கள் கொடுக்காத வேலை வேண்டாம், நீங்கள் கொடுத்தா நான் போகிறேன் அப்படின்னு அடம் முடிக்கணும். ஆமே. அப்போ இன்னொரு முறை மனம் திரும்பல் நடக்குது, மறுரூபம் நடக்கிறது. எப்படின்னா, நீ நானும் ஏசப்பா ஒரு முறை வந்து போயிட்டாரு. அது எத்தனாவது வருக? முதல் வருக. 2வது முறை வரன்றாரு. இப்போ எத்தனாவது வருக? எவ்வளோ எளிதாகுது பாரு கணக்கு. 2வது வருகல நம்ம எல்லாம் என்ன பண்ணுவான்? உயிரோடு இருக்கிறனா மறுரூப. அதுக்கு முன்னாடி அந்த மறுரூபத்தில் போனோம்னா இந்த மறுரூபம் அடிப்படை தேவை. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? கண்டிஷன் இல்லாமல் பிளஸ்ஸிங் கிடையாது. நீயா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. அப்போ எது கண்டிஷன், எது பிளஸ்ஸிங்கு? நிபந்தனை எது? ஆசீர்வாதம் எது? இருதயத்தில் ஆயிருக்கிறியா? உனக்கு அங்கே நான் இடம் தரேன். இது இருதயத்தில் ஆகாதவங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இந்த கருமையானவர்களை, இன்னைக்கு இவங்க 2 பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ஆன்சர், கேள்வி, இதெல்லாம் கேள்வியாக வச்சுங்க. ஒரு இடத்துல நம்ம ஆன்சராக படிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம்
நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பார்த்தே பதில் சொல்லலாம். 28வது வசனத்தை வாசிங்களேன். இந்த வார்த்தைகளை என்னங்க அது? எங்க அங்கே 6 நாள் முடிந்த பின்பு சொல்லிடுச்சு, இங்கே என்னங்க 8 நாள்னு சொல்லுது? கணக்கு இடிக்கலையா அங்கே உங்களுக்கு? இங்கே தோராய கணக்கு தான் சொல்கிறாங்க. ஏறக்குறைய அப்படின்னா என்ன அர்த்தம்? 7. அப்பா மிஸ்டேக் பண்ண மாட்டார். அடுத்தது படிங்க. ம் ம் எங்கே ஏறுறாரு? இப்போ சொல்லுங்க, மலைக்கு என்னத்துக்கு போனார்? அங்கே என்ன போட்டுருந்துச்சு? தனித்திருக்கும்படி மலை மேலே போனார். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஜெபம் பண்ணபடி. அடுத்தது முகரூபம் மாறிற்று. ஓகே. போதுங்க போதுங்க. இப்போ அவங்க எப்படி வந்தாங்க? மகிமையில் வந்திருக்கிறாங்க. நாமளும் மறுரூபம் ஆக்கப்பட்டால் தான் மகிமையில் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம ரிசல்ட் இங்கேயே தெரிஞ்சிடும். 10th பையனுடைய ரிசல்ட் எவ்வளோப்பா எடுப்ப அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? அப்பா கிட்ட பயந்துனேன், 50 எடுப்பேன்பா. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவான், டே 10 கொடுத்தாண்டாதுரா. என்னடா அப்படி சொல்கிற? இல்லைடா, என் கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். நான் டிவிஎஸ் 50 பல்சர் ரேஞ்சுக்கெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அப்பா கிட்ட என்ன சொல்லுவான்? 50பா. இப்போ பாருங்க, மகிமையிலே காணப்பட்டு அவரோட என்ன பண்ணாங்க? அப்போ பேசுனது உண்மை, அவங்க 2 பேரும் வந்தது உண்மை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஆலோசனை என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, போதுங்க. எங்கே நிறைவேற போகுது? இடத்தெல்லாம் கூட லொக்கேஷன் கொடுங்க. கூகுள் ஆன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, லொக்கேஷன் போட்டுக்கிறாங்க பாருங்க. கரண்ட் வேணுமா, லைவ் லொக்கேஷன் வேணுமா, அக்யூரேசிங்க அழகாக போட்டு சொல்கிறார் எங்கே நடக்க போகுது மொத்தத்தையும். இதுக்கு தான் பேதுரு என்ன பண்ணுறாரு? நம்ம ஆளுங்க எப்பவுமே தூங்கினே இருப்பாங்க, டயர்ட். மலை கூட்டின்னு போனார்ல, ஏற்றினார்ல, உயர்ந்த மலை மீது கூட்டு போனார், தூங்கிட்டாங்க. ரைட். ம் ம் ஓகே. அரைக்கண்ணில் பார்க்குறாங்க, அப்போ கூட அந்த காட்சியை பார்த்துட்டாங்க. அடுத்தது ஓகே ஓகே ஓகே. பேதுரு என்ன பண்ணாரா? தெரியாது சொல்லிட்டாருங்க. ஆண்டவர் செத்துறக்கூடாது, ஆண்டவருக்கு மரணம் வரக்கூடாது என்ற நல்ல நம்பிக்கையில் தாங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிதாவோட திட்டத்துக்கு எதிராக அவர் சொல்லலை. 2வது ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், அப்பா நீங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீங்கள் எருசலேமில் மறிக்கணும்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதுக்கு இவர் என்ன பண்ணுறாங்க? எதிர்த்து சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அங்கே கூடாரம் போட்டுக்கிறதுக்கு வரல. எங்கே இறங்கணும்? மலையை விட்டு இறங்கணும். ஆனால் சிலுவையை விட்டு இறங்கக்கூடாது. எங்கே இறங்கணும்? மலையை விட்டு இறங்கணும். எங்கேருந்து இறங்கக்கூடாது? சிலுவையை விட்டு இறங்கிட்டா நீ நானும் என்னங்க? பாவி. ஒரு விதத்தில் அந்த ரத்தத்தெல்லாம் அந்த ஃபிலிமை பார்க்கும்போது நமக்கு அழகு வரும், அழுதுருவோம். அதே நேரத்தில் ஒரு பக்கம் மறுபக்கம் சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா நான் பாவி, ஆண்டவர் மறிக்கலைன்னா நான் என்ன ஆக மாட்டேன்? பரிசுத்தவானாய் மாற முடியாது. இந்த உலகத்தில் எல்லாருமே எப்படி இருக்கிறோன்னா வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கிறோம். அந்த ஒரு தெய்வம் மாத்திரம்தாங்க மறிக்கிறதுக்காகவே பிறந்திருக்குது. உன்னை என்ன வாழ வைக்கிறதுக்கே பிறந்திருக்குதுங்க. உன்னை என்ன மறுரூபமாக்கணும். 2வது உன்னுடைய ரேஷன் கார்டு, உன்னோட பேன் கார்டு எல்லாம் அவர்கிட்ட இருக்குதுங்க. ஏன்னா கொடுத்துரு, நான் என்ன பண்ணுறேன்? உங்களை அங்கே கூப்பிட்டு போயிடுறேன். நானே வழியும் சத்தியமும், வேறு யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவர் சொல்கிறார், வேறு எங்கேயும் எனக்கு பிரான்ச்சஸ் இல்லை, நான் மாத்திரம்தான். நம்பிராத. இப்படி பல விதமான இன்னல்கள் வரும். அப்பா சத்தத்தை கேட்க முடியாமல் நீங்கள் உஷாராக இருக்கணும். அப்பாவும் பேசுவார், இந்த பக்கம் பரிசுத்தவான்கள் பேசுவாங்க.
இந்த பக்கம் சீஷர்கள் பேசுவாங்க. எந்த பக்கம் வந்து பேசினாலும் ஏசப்பா போல கற்றுக்கணும், நான் அமைதியாக இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆராய்ந்து அறியணும். அதுக்கு தான் சொல்லிட்டாரு, பகுத்தறியத்தக்க அவரது நன்மை என்ன, பரிபூர்ணம் என்ன. அதனால் நீங்கள் என்ன ஆகணும்னா மறுரூபம் ஆயிருக்கணும். மறுரூபம் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ரைட், இப்போ பாருங்கள் அடுத்தது. ஓகே, சரி, ஓகே ஓகே. ஆமென். இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே வழி யாருங்க? ஏசப்பா. எப்படிங்க அப்படின்னா, அவரே இவர் குறித்து என்ன பண்ணார்? சாட்சி கொடுத்துட்டார். எப்படி கொடுத்துருக்கிறாரு? வேறு எங்கேயும் வழி இல்லை, இவர் பேச்சை கேளுங்க, நீங்கள் அவர் மேலே கூப்பிட்டு வந்துடுவார். அல்லேலூயா. அப்படியே ஒரு செகண்ட் கண்களை மூடலாமா? ஒரே ஒரு செகண்ட். இது நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நேரம். நம்மை நாமே நான் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க வேண்டிய கடைசி தருணம். இவ்வளோ நாட்கள் எனக்கு நிறைய சத்தம் கேட்டுச்சுப்பா. இன்றைக்கி தான்பா உங்கள் சத்தம் எதுன்னு நான் கண்டுக்கிட்டேன். எனக்கு கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது விஷயம், எவ்வளோ சத்தம் வந்தாலும் நான் டிஸ்டர்பே ஆக மாட்டேன். மூணாவது விஷயம், நான் மறுரூபம் ஆகணும். எதில்னா என் மனசில், என் மைண்ட், என் இருதயத்தில். நீங்கள் தான்பா எங்கள் இருதயம். யூ ஆர் மை சென்டர். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன்பா. எவ்வளோ நாட்கள் ஊர் சொல்கிறத, பக்கத்தில் இருக்கிறது சொல்கிறத சபையிலையும் கேட்டுக்குவேன், வெளியில் இருக்கிறதையும் கேட்பேன்பா. இல்லை இல்லை, அப்படி கேட்டால் எனக்கு வழி இல்லை. ஒரே வழி நீங்கள் தான்பா. உங்கள் சத்தத்தை கேட்கணும். உமது சத்தத்துக்கு செவி கொடுத்தால் மட்டும்தான் நான் அங்கே மேலே வர முடியும். நிறைய சத்தம் இருக்கும். இன்னும் சில நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்குது, நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஸ்டர்ப் பண்ணுறவங்களா இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறன்னா என் நடத்தையில் ஒரு மாற்றம் வரணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் சிந்தனையில் ஒரு மாற்றம் வரணும். நாங்கள் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையில் கடந்து போகணும். கர்த்தாவே, நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் இங்கிருந்து புதிதாய் உருவாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட நபர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக எங்களை தெரிந்து கொண்டீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.